ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட்ஸ் தமிழ்நாடு அரசு சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் என்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது, எந்த ஒரு எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது. டைரக்டா வந்து இன்டர்வியூ மூலமா நம்மளுக்கு வந்து ஹையர் பண்றாங்க. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, கிட்டத்தட்ட 4 விதமான டிஃப்ரெண்ட் போஸ்டிங்க்கு நம்மளுக்கு வந்து ஆட்கள் வந்து தேர்வு செய்யறாங்க. ஆன்லைன்ல அப்ளிகேஷன் நீங்க வந்து பண்ணிக்கலாம். அப்ளை பண்றதுக்கான டேட் வந்து ரொம்ப கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. சோ எவ்வளவு சீக்கிரம் நீங்க பண்ண முடியுமோ குயிக்கா உங்க மொபைல் போன் மூலியமாவே அப்ளை பண்ணிக்கோங்க. சீனியர் கன்சல்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்னு சொல்லிட்டு ஒரு பல்வேறு விதமான காலி பீரியட்களை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எப்படி நம்ம அப்ளை பண்றது, என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நீங்க ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜாப் சீக்கரா இருக்கீங்கன்னா ஜாப் சீக்கர்னு சொல்லிட்டு தனியா வந்து ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். எவ்ரிடே நம்ம வந்து ஷேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப்ஸும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வியூ பண்ணி செக் பண்ணி பார்க்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறையில இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கறத வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 4 விதமான டிஃப்ரெண்ட் ரோலா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான நோட்டிபிகேஷன் லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பேஜுக்குள்ள வருவீங்க. ரெக்ரூட்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் என்பவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சீனியர் கன்சல்டன்ட், பிஎம் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் சொல்லிட்டு 4 விதமான டிஃப்ரெண்ட் ரோல் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அப்புறம் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டா தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோலா வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து நமக்கு வந்து பண்றாங்க. இதுல வந்து சேலரி ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னா சீனியர் கன்சல்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா 1,25,000 பெர் மந்த் சேலரி ஆகும். கன்சல்டன்ட் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து 75,000 சேலரி ஆகும். பிஎம் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30,000, டேட்டா என்ட்ரி ஆபரேட்டருக்கு வந்து 15,000 சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து 4 விதமான டிஃப்ரெண்ட் ரோலா வந்து கொடுக்குறாங்க. இது அப்ளை பண்றதுக்கான ஆன்லைன் டேட் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சுங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து அக்டோபர் 4ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அக்டோபர் 1 ஆச்சு. இன்னும் ஒரு 3 டேஸ் தான் நமக்கு வந்து டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்கன்னா தகுதி உள்ள கேண்டிடேட்ஸா இருக்கீங்கன்னா நீங்க டைரக்டா போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா tnsocialwelfare.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான டைரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க. போயிட்டு நீங்க வந்து செக் பண்ணுங்க. இதுக்கான போஸ்டிங் வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா சீனியர் கன்சல்டன்ட்க்கு வந்து ஒரு வேக்கண்டும், கன்சல்டன்ட் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து 2 வேக்கண்டும், பிஎம் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து 2 வேக்கண்டும், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டருக்கு வந்து 2 வேக்கண்டும் சொல்லிட்டு நமக்கு வந்து தனித்தனியா கொடுத்துருக்காங்க. இதுல தனியா வியூ பண்ணி நம்ம ஓவராலா பார்க்கும்போது சீனியர் கன்சல்டன்ட் அப்படிங்கிற இந்த ரோலுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாஸ்டர் இன் பாலிசி வந்து பாத்தீங்கன்னா சோசியல் ஸ்டடிஸ் நீங்க வந்து படிச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிச்சுட்டு 5 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. நீங்க பிரைவேட்லயே இல்ல வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லயே நீங்க வந்து செக்டார்ல 5 இயர்ஸ் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா சீனியர் கன்சல்டன்ட் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து 35ல இருந்து 50 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கன்சல்டன்ட் அப்படிங்கிற இந்த ரோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் பாலிசி, சோசியல் ஸ்டடிஸ், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த டொமைன்ல நீங்க ஏதாச்சும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. கண்டிப்பா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மஸ்டா வந்து உங்களுக்கு டெப்டி செக்ரட்டரி இந்த ரேங்கிங்ல நீங்க வந்து இருக்கணும், அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கணும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்படி இல்லைன்னா நாட் அப்ளிகபிள்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபைல நீங்க வந்து இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுக்குமே ஏஜ் லிமிட் வந்து 35ல இருந்து 65 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க ஆண்கள் பெண்கள் இருபலருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிஎம் ப்ரோக்ராம்ஸ் மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த ரோலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. இவங்களுமே வந்து மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் பாலிசி, சோசியல் ஸ்டடிஸ், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுல இந்த டொமைன்ல நீங்க வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 25ல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருபலருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் இந்த ரோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 15,000 சேலரியில 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா போதுமானதுங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு டிகிரிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு டைப் ரைட்டிங் நாலேஜ் வந்து இருந்தா போதுமானது அப்படிங்கறத சொல்றாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 25ல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருபலருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து அப்லோட் பண்ணி விட்டா போதுமானது. அவங்க வியூ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ணி அப்டேட் பண்ணுவாங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இந்த பேஜுக்குள்ள தான் வருவீங்க. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட், அது வந்து பிஎம்யூ ரெக்ரூட்மெண்ட் ஆன் கான்ட்ராக்ட் பேஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இந்த டேப் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா அப்ளை பண்றதுக்குள்ள பேஜ்க்குள்ள போவீங்க.
இப்போ நீங்க வந்து எந்த போஸ்டிங்க்கு முதல்ல அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கிறத நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர்னா, டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர்ங்கிறத போட்டுட்டு, நேம் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய நேம், உங்களுடைய ஜெண்டர் நீங்க மேலா, ஃபீமேலான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 10th மார்க் ஷீட்ல வந்து என்ன இருக்கோ அதுதான் உங்க டேட் ஆஃப் பர்த்தா நீங்க வந்து குடுக்கணும். உங்களுடைய மொபைல் நம்பர், உங்க மெயில் ஐடி, உங்களுடைய பின்கோடு, உங்களுடைய லொக்காலிட்டி, அதே மாரி வந்து உங்களுடைய ஸ்டேட். நம்ம தமிழ்நாடுனா தமிழ்நாடு அப்படிங்கிற போட்டுக்கலாம். நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அப்ளை பண்றீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அட்ரஸ் வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து குடுங்க. அதே மாரி உங்களுடைய ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்க மாஸ்டர் டிகிரி தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரி சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டுக்கலாம். போஸ்ட் கிராஜுவேட் இல்ல வந்து அண்டர் கிராஜுவேட்னா அண்டர் கிராஜுவேட்ங்கிறத போட்டுக்கலாம். போட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒன் பை ஒன்னா இந்த இடத்துல என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய 10th, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12th, அதுக்கப்புறம் நீங்க டிப்ளமோ பண்ணியிருந்தீங்கன்னா டிப்ளமோ, அதுக்கப்புறம் டிகிரி பண்ணியிருந்தீங்கன்னா டிகிரி. இந்த நாளையுமே நீங்க ஒன் பை ஒன்னா என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணிட்டே வரணும். ஆட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பிரீஃபா நீங்க வந்து சர்வீஸ் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. எந்த கம்பெனில என்ன டிசிஷன்ல வந்து ஒர்க் பண்ணீங்க, டூரேஷன் எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, உங்களுடைய டியூட்டிஸ் வந்து அந்த இடத்துல என்ன, உங்களோட பேக்கேஜ் என்ன அப்படிங்கறது எல்லாமே நீங்க இந்த இடத்துல ஆட் பண்ணணும். இல்ல நான் 2 விதமான டிஃபரெண்ட் கம்பெனில ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆட் டீடைல் அப்படிங்கிறதுல அடிஷனலா இன்னொரு கம்பெனியை கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்ல தேவையில்லை அப்படின்னா இந்த இடத்துல டெலிட்ங்கிற ஆப்ஷன் கொடுத்து நீங்க ரிமூவும் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் ப்ராஜெக்ட் ட்ரைனிங் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து இதுக்கு முன்னாடி என்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இது கம்பல்சரியா கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதை கூட நீங்க வந்து டெலிட் வந்து பண்ணி விட்டுருங்க. பட் நீங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அது கம்பல்சரியா ஃபில் பண்ண தேவையில்லை. டூ யூ வாண்ட் ஆட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன், நீங்க ஏதாச்சும் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இது வந்து தேவையில்லை நோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லாமே ரெண்டையும் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல வந்து உங்களுடைய சிக்னேச்சர், உங்களுடைய போட்டோ காப்பி இது ரெண்டையும் நீங்க வந்து ஆட் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா போதுமானதுங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகும். அவங்க டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ மூலியமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து ஹையர் பண்றாங்க. எக்ஸாமினேஷன் கிடையாது, டெஸ்ட் கிடையாது. டைரக்டா உங்களை வந்து உங்களுடைய இன்டர்வியூல நீங்க வந்து கிளியர் பண்றதை பொறுத்து தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா போஸ்டிங் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து இப்பவே நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரெல்லாம் வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.